இன்றைக்கி இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள், அதனாலயே நமக்கு வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும். நாளைக்கு நியூ இயர்னால வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே அங்கங்கே தூசி, எண்ணெய் கறை அப்படி இப்படின்னு நிறையா பட்டுருந்துச்சு. அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் லாஸ்ட்டாக மொத்தமாக க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ குப்பை வந்துடுது. அது எப்படின்னு தான் தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடை ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சிடணும், வேலை ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் மட்டுமே ஏகப்பட்ட இது இருந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் டெய்லி. ஆனாலும் வந்து அதை எடுக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினப்போம். அப்படியே மறந்து போயிடும். அதே மாதிரி இன்றைக்கி மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது தெரிஞ்சு இவ்வளோ வேலை இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வெளியில் போயிட்டுட்டு ஃப்ரிட்ஜை அப்படியே இப்போ ஓஸ் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே பிள்ளைங்க 2 பேரையும் அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு மேலே மட்டும் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எடுத்து அதை வேறு இடத்துல வைப்போம். ஆனால் வந்து மொத்தமாக ஃப்ரிட்ஜு மேலே, அந்த வாஷிங் மிஷின் மேலே, அதுக்கப்புறம் தையல் மிஷின் மேலே தான் மற்ற எல்லா திங்ஸையுமே வைக்கிற மாதிரி டேபிள் மாதிரி எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இவ்வளோ வேலையா, நம்ம வாட்டு கொஞ்சம் பேசாமையாச்சும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துருக்கலாமே மெதுவாக அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போனோம்னா ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எப்பயுமே மடித்து வச்சுருவேன். அதே மாதிரி ட்ரெஸ்லாம் அவ்வளோ வேலை கிடையாது. ஆனால் பெட்டு கீழே நிறையா இதாக இருந்துச்சு. அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டை அலசி விட்டு அப்படியே மோப்பம் போட்டு விட்டாச்சு. என்ன பண்ண அந்த ஒரு நாள் மட்டும்தான் வீடு க்ளீனாக இருக்கும். பிள்ளைங்க நாளைக்கு வந்துட்டாங்க அப்படின்னாவே வந்து அப்படியே பழைய வீடு மாதிரியே ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் போட்ட பாத்திரம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மூடை இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நைட் மதியானம் சாப்பிடக்கூட இல்லை, அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளையும் அவங்க 2 பேரும் நல்லா சூடாக சமோசா, பஜ்ஜி, வடைவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. அப்படியே அதையும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன வேலை இன்றைக்கி தான் பண்ணியிருக்கார் தலைவர். ஓகே, பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.